மாமல்லபுரம் அருகே ஈசிஆர் சாலையில் சாலை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆறுமுகம் வழங்க கேட்கலாம். ஆறுமுகம், இந்த விபத்து எப்போது நடந்தது? இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது என்ன மாதிரியான சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள்? அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது? காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்? சொல்லுங்க. வணக்கம் பவன். இன்று காலை பாத்தீங்கன்னா நெம்மேலி கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் உள்ள அந்த சென்ட்ரல் மீடியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் செடிகளை நடும் பணி மற்றும் சாலைகளை சுத்தம் செய்யும் பணியில் 5 பெண்கள் ஒரு ஆண் என மொத்தம் 6 பேர் பணியில் ஈடுபட்டிருந்த போது சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற ஒரு டெம்போ டிராவலர் அதிவேகமாக வந்த வேன் அதை பணி செய்திருந்த ஆட்கள் மீது மோதியிலிருந்து 3 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு மற்ற 3 பேருக்கு பலத்த காயங்கள், கைகளிலும் உடல்களிலும் காயங்கள் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிவேகமாக வேனை ஓட்டி வந்த ஓட்டுநரை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்து அவரிடம் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனால் பரபரப்பும் சற்று நேரம் நிலவேடும். அவன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி. கண்ண